ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மெத்தியை கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல உருளைக்கிழங்கு எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.